இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா சில தவறுகள் பாவங்கள் செய்யும் போதெல்லாம், ஓ இயேசு விட்டா எப்படி வருது, ஐயோ பயமா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு தேவை. ஏன்னா நீ இப்படியே ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எந்த மாற்றம் உண்டாக போறதே இல்லை. நீ பயந்து ஓடுறது இல்ல, இப்போ நான் உன்னை மாற்ற போகிறேன். கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் தேவன் தமது குமாரனை அனுப்பினார். அப்போ குமாரனை குறித்து சரியான வெளிப்பாடு தேவையா இருக்குது நமக்கு. இயேசுவை பார்த்து பயந்து ஓடுறது இல்ல, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செய்தேன் அவ்வளவு பாவம் செய்தேன். பாவம் தப்பு தான், அதை நான் சரின்னு சொல்லல. ஆனா கடவுள்கிட்ட ஓடுறதான் மிகப்பெரியதான பாவம். பாவத்திலே மிகப்பெரியதான பாவம் என்ன தெரியுமா? கடவுள்கிட்டே மனுஷன் வராம, இயேசுகிட்டே வராம ஓடி ஒளிந்து கொண்டு ஓடுறான் பாத்தீங்களா, அதான் மிகப்பெரியதான பாவம். ஏன் தெரியுமா? அப்படி கடவுளை விட்டு மிக தொலைவிலே ஓட ஓட அவன் நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறான். நரகத்தின் பாதைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவின் இடத்தில் வருவான் என்றால், இப்ப சொல்றாரு, இப்போ நான் உன் பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, இனி பாவம் செய்யணும்னு இருக்கிற உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு பத்தியா, அந்த விருப்பத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிற தேவன் நான் என்ற